பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம தாழ்மையாக இருக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அந்த அட்வைஸ் பிரகாரம் வாழுறது ரொம்ப கஷ்டம். அமைதியாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் நமக்கு அந்த சூழ்நிலைகள் வரும்போது தான் அதோடைய வழி வேதனைகள் நமக்கு தெரியும். யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், யார்கிட்டையாவது பிரச்சனை போய் நிற்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருக்கணுங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கப்பா, உன் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கப்பான்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த பொசிஷனில் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும்போது அது நமக்கு ரொம்ப ஒரு வலி வேதனையாக மாறும். குத்தப்பட்டவர்களாக நிற்போம். வேறு யாருமே பேச தேவையில்லை. அந்த உணர்வே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி வந்துடும். வேலையில் பார்க்கும்போது அதே போல் தான் ரொம்ப தாழ்மை. நம்முடைய முன்னாள் நம்முடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு, கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்கிறேன், எத்தனையோ போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் நடந்த போதிலும் ரொம்ப அமைதியாக, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பர்த்டேவுக்கு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்காகவே சில்ட்ரன்ஸ் டே என்று சொல்லி வச்சாங்க. ஏன்னா ரொம்ப தாழ்மையான ஒரு பர்சன். மன்மோகன் சிங் என்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தாழ்மையானவர். வாஜ்பாய், பிஜேபியுடைய தலைவர், முன்னாள் தலைவர் வாஜ்பாய் ரொம்ப தாழ்மையானவர். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு பிரசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் தொட்டு ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, உலக தலைவர்களுக்கு முன்பதாக ஒரு தாழ்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டுடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி தாழ்மையாக இருப்பது? கர்த்தர் நமக்கு சொல்லுகிற நாட்கள் வரைக்கும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. ஒருவர் இஷ்டம் போல் போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தாழ்மை கிடையாதுன்னு அர்த்தம். அவங்க ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, பாடுறவங்க, ஆராதனை செய்கிறவங்க, எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டோடைய சத்தத்தை விட்டு விலகி நீங்கள் வேறு திசையில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தாழ்மை இல்லை. பட் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் அன்புள்ளவர் தான், நீங்கள் பாசம் உள்ளவர் தான், நீங்கள் நேசம் உள்ளவர் தான். ஆனால் உங்களுக்குள்ள தாழ்மை இல்லை. நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த ஓய்வு நாளில் கூட உங்களுக்கு இயேசு நாமத்தில் சொல்கிறேன், தாழ்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். யாருக்கு முன்பதாக? கர்த்தருக்கு முன்பதாக. ஒரு மனுஷனுக்கு முன்பாக அப்படியே தலை குனிந்து கரங்களை அப்படியே 2 கரங்களை கூப்பி தாழ்மைப்படுவது போல நடந்து கொள்வது தாழ்மை அல்ல. கர்த்தருக்கு முன்பதாக என்று சொன்னால், அவர் நம்ம இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த போல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது தான் தாழ்மை. இங்கே போ அப்படின்னா அங்கே போகணும், இங்கே உட்காரனா இங்கே உட்காரணும், வான்னா வரணும், நடனம் நடக்கணும். அவர் நம்ம இடத்துல என்ன சொல்லிக்கிறாரோ அதை செய்வது தான் தாழ்மை. இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஒரு சகோதரர் வருகிறார், 100க்கு அதிபதி. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகரும் உண்டு. எடுத்த உடனே அவர் பேசிக்கிற ஒரு வார்த்தை பாருங்களேன், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுகிற சேவகரும் உண்டு. அந்த 100க்கு அதிபதி, நான் ஒருத்தனை போனால் ஒருத்தன் வரான் அப்படின்ற மாத்திரம் அவர் பேசலை, நானே அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தையை இயேசுவுக்கு கவர்ந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட போய் ஒரு அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, யாரோ ஒருவருக்காக ஜெபிக்க போவதுக்கு முன்பதாக நான் முதலாவது தாழ்மையாக இருக்கிறேன்னு முதலாவது பார்க்கணும். கர்த்தர் தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இஷ்டம் போல் வாழ்கிறது நம்முடைய வாழ்க்கை இல்லைங்க, அவர் இஷ்டப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதான் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு அழைத்த அழைப்பை விட்டுட்டு வேறு திசையில் நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க. நீங்கள் தாழ்மையாக வாழ முடியாது. உங்களுக்குள்ள வேதனைகள் பெருகும், துன்பங்கள் பெருகும், துயரங்கள் பெருகும், கஷ்டங்கள் பெருகும், வறுமைகள் பெருகும், வருத்தங்கள் பெருகும், நன்மைகள் பெருகவே பெருகாது, ஆசைகள் பெருகாது. காலையில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? சிம்பிளான விஷயம் தானே. இப்போவே தாழ்மைப்பட்டுருங்களேன். நமக்கு விரோதமாக யார் இருந்ததுன்னு பரவாயில்ல, நாம் யாருக்கு விரோதமாக வேண்டாங்க. நமக்கு விரோதமாக எவ்வளோ பேர் கூட்டம் கூட்டிகிட்டு போட்டோம், அவங்க பொழப்பு அது, அவங்க ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய ஏக்கங்கள் அது, அவங்க சிந்தனைகள் அது. ஆனால் நாம் யாருக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. தேவன் நம்ம நினைத்திருக்கிறவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. ஆண்டவர் பார்க்குறார், நான் அதை செய்ய விரும்பலை. ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், இந்த சத்தியத்துக்குள் தான் நடப்பேன், இந்த வார்த்தையில் தான் இருப்பேன். அவர் எனக்கு சொல்லிட்டாரு, நான் திசையை மாற்ற விரும்பலை, என் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் மாற்ற விரும்பலை என்று யார் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி கர்த்தருடைய சத்தத்துக்கும் சித்துக்கும் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். என்னை உயர்த்தணும் என்று தேவையில்லை, தாழ்மையாக இருப்போம், ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க?
நீங்கள் தாழ்மையாக இருந்தால் போடணும். மனுஷனுக்கு முன்பதாக அப்படியே நடிக்கிறதெல்லாம் தாழ்மை கிடையாது. எனக்கு முன்னாடியில் எத்தனையோ பேர் நடிப்பாங்க, ரொம்ப அப்படியே ஹம்பிளாக காட்டுற மாதிரி நடிப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே அவங்க என்னென்னலாம் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியும். போட்டும், கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார், இல்லை போகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. எப்பொழுது எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்த வேண்ட வார்த்தையின் பிரகாரமாய், ஆண்டவரே, நாங்கள் எங்களை உயர்த்தணும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எங்களை கேட்குறோம். எங்களுக்கு தாழ்மைப்படுகிற அந்த கிருபை எங்களுக்கு தாரும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.